அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள்வாக்காவது, எந்த பாவங்களுக்குரிய தண்டனை மறுமையில் பொக்கிஷமாக சித்தப்படுத்தி வைக்கப்படுவதுடன் இம்மையிலும் மிக விரைவாக தண்டனையை அனுபவிக்க நேரிடுமோ அவை இந்த இரு பாவங்களைத் தவிர வேறில்லை. ஒன்று அநீதி இழைப்பது, இரண்டாவது உறவை முறிப்பது. அதாவது அநீதி இழைப்பது, பந்தத்துவத்தை முறிப்பது ஆகிய இவ்விரு பாவங்களும் எத்தகையவை என்றால், அதனால் மறுமையில் ஏற்பட போகும் அழிவும் வேதனையும் நிச்சயம் ஏற்பட்டுத்தான் தீரும். மறுமையில் மட்டுமின்றி உலகிலும் அதன் தண்டனை வெகு விரைவாக வந்தடையும் என்பதும் திண்ணம். ஒரு ஹதீஸில் வருவதாவது, அல்லாஹ் ஒவ்வொரு பாவத்தையும் அவன் நாடும் பொழுது மன்னித்து விடுகின்றான். ஆனால் பெற்றோரிடம் உறவை முறித்து விடுவதின் தண்டனையை மரணத்திற்கு முன்பதாகவே அளித்து விடுகின்றான். மற்றுமொரு ஹதீஸில் ஒவ்வொரு பாவத்திற்கும் உரிய தண்டனையை அல்லாஹ் மறுமை அளவில் பிற்படுத்தி விடுகின்றான். ஆனால் பெற்றோருக்கு மாறு செய்வதற்குரிய தண்டனையை வெகு விரைவாக உலகிலேயே அளித்து விடுகின்றான் என வந்திருக்கின்றது. இன்னும் பல ஹதீஸ்களில் இந்த கருத்தும் அறிவிக்கப்படுகின்றது. அதாவது அல்லாஹு தாலா கியாமத் நாளன்று ரஹம் என்னும் உறவுக்கு நாவை தந்தருள்வான். அது அர்ஸை பிடித்தவாறு, யா அல்லாஹ், என்னை சேர்த்து கொண்டவனை நீ சேர்த்து கொள்வாயா, என்னை துண்டித்தவனை நீ துண்டித்து விடுவாயாக என்று பிரார்த்தித்து கொண்டே இருக்கும். இன்னும் அநேக ஹதீஸ்களில் அல்லாஹு தாலா அருள்வதாக வந்திருப்பதாவது, ரஹம் என்ற அரபி சொல் அல்லாஹுவின் பரிசுத்த திருப்பெயர் ரஹ்மான் என்பதிலிருந்து தோன்றியதாகும். எனவே எவன் அதனை அணைத்து கொள்வானோ அவனை ரஹ்மானும் இணைத்து கொள்வான். எவன் அதனை முறித்து விடுவானோ ரஹ்மானும் அவனை தெரித்திடுவான். ஒரு ஹதீஸில் எந்த ஒரு கூட்டத்தில் உறவை முறிப்பவன் இருப்பானோ அக்கூட்டத்தாரின் மீது அருள்மாறி ரஹ்மத் பொழியாது என கூறப்பட்டுள்ளது. பிரிதோர் ஹதீஸில் ஒவ்வொரு வியாழக்கிழமை அன்றும் அல்லாஹுவின் சமூகத்தில் அமல்கள் சமர்ப்பிக்கப்படுகின்றன. உறவை முறிப்பவனுடைய எந்த ஒரு அமலும் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என வந்துள்ளது. பஹீக் அபுல் லைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாவது, உறவை முறிப்பது எப்படிப்பட்ட கேவலமான பாவம் என்றால், அவனுக்கு அருகில் அமர்பவனையும் அல்லாஹுவின் அருளை விட்டு அது அப்புறப்படுத்தி விடுகின்றது. எனவே ஒவ்வொரு மனிதனும் அதிலிருந்து வெகு விரைவாக தௌபா செய்து உறவை நிலைநிறுத்துவதில் அதிக பேணுதலை காட்டுவது அவசியமாகும். உத்தம திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள்வாக்காவது, சொந்த பந்தத்தை ஆதரிப்பதை தவிர்த்து பிரதிபலனை வெகு சீக்கிரம் கிடைக்கும் வேறு எந்த நற்செயலும் இல்லை. உறவை முறிப்பது, அநீதி இழைப்பது ஆகிய பாவங்களுக்குரிய வேதனை மறுமையில் மீதம் இருப்பதோடு அல்லாமல் உலகிலும் வெகு சீக்கிரம் தண்டனையை அளிக்கும் பாவம் வேறு எதுவும் இல்லை. ஹஸ்ரத் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை சுபஹு தொழுகைக்கு பிறகு ஒரு சபையில் அமர்ந்திருந்தார்கள். அப்பொழுது, நான் உங்களுக்கு சத்தியமிட்டு சொல்கிறேன், இச்சபையில் பந்தத்துவத்தை முறித்தவன் யாராவது இருந்தால் அவன் இங்கிருந்து எழுந்து சென்று விடவும். இப்பொழுது நாம் அல்லாஹுவிடம் ஒரு துவா செய்வதாக இருக்கின்றோம். ஏனெனில் உறவை முறிப்பவனுக்காக வானுலகின் கதவுகள் மூடப்பட்டு போகின்றன என்று கூறினார்கள். அதாவது அவனுடைய துவா வானத்தின் அளவில் மேலே உயர்த்தப்படுவதில்லை. அதற்கு முன்னதாகவே அதன் கதவு மூடப்பட்டு போகின்றது. அப்பொழுது அவனுடன் நமது துவாவும் இருக்குமானால் அந்த கதவு அடைக்கப்படும் காரணத்தால் இதுவும் தடைபட்டு போகும். இவை அல்லாமலும் இன்னும் அநேக ஹதீஸ்களிலிருந்து இக்கருத்து தெரிய வருகின்றது. மேலும் உலக நடைமுறை நிகழ்ச்சிகளும் மிக அதிகமாக இதற்கான சான்று பகன்று கொண்டிருக்கின்றன. அதாவது உறவை முறிப்பவன் உலகிலேயே பல்வேறு துன்பங்களில் சிக்கிக்கொண்டு பிறகு அழுது புலம்பி திரிகின்றான். அவன் தனது அறியாமையால் இப்பாவத்திலிருந்து தௌபா செய்யாமல், பரிகாரம் தேடாமல், அதற்கு மாற்று காரியம் புரியாமல் தான் சிக்கிக்கொள்ள அந்த துன்பத்திலிருந்தும் வேதனையிலிருந்தும் லட்சோபலட்ச உபாயங்களை மேற்கொண்டாலும் சரிதான், விடுதலை பெற முடியாது என்ற விஷயம் கூட அவனுக்கு புரிவதில்லை. அந்த தீய பாவத்தின் காரணமாக உலக ஆபத்தில் அகப்பட்டு கொள்வதென்பது மார்க்க புறம்பான காரியங்களில் அல்லாஹு நம்மை அவ்வாறு ஆக்காமல் இருப்பானாக. சிக்கிக்கொள்வதை விட மிக லேசானதே. ஏனெனில் இந்நிலை தௌபா செய்ய வேண்டுமென்ற உணர்வு கூட உண்டாவதில்லை. அல்லாஹு தாலா தனது அருளால் நம்மை பாதுகாப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.